வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பாட்டி கோயிலுக்கு நிலத்த குடுக்கக்கூடாது அப்படின்னு சிவனாடி, முத்துவேலு, சந்திராகலா இவங்க எல்லாரும் ஒரு பிளான போடுறாங்க. ஒரு அநாத பணத்த தூக்கி வச்சு அந்த இடத்துல இருந்தா ஊர் மக்களே இந்த இடம் கோயில் கட்ட ஆகாது அப்படின்னு ஒதுக்கணும். அது கிளவி பரமேஸ்வரிக்கு ஒரு பெரிய அவமானமா போகும். பாட்டியோட அவமானம் பேரனுக்கு அவமானம் தான் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச போடுறாங்க. நம்ம சிவனாடியும் முத்துவேலும் அநாத பணத்தை ஒன்று வர வச்சு அதுக்கு அந்த சாமிக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல பூட்டி வச்சு மூடி வச்சுறாங்க. இனி இந்த ஊரை கூட்டணும். நாளைக்கு காலையில் இங்கே பிணம் இருக்குன்னு எல்லார் முன்னாடியும் தோண்டணும். இந்த இடம் கோயில் கட்ட ஆகாது அப்படின்னு அவங்களே ஒதுக்கணும். இந்த கேவலத்தை பரமேஸ்வரி அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சை போடுறாங்க. இதுக்கு தாறு மாறா அடி கொடுக்குறாங்க நம்ம சிவனாண்டிக்கு நம்ம ராஜா. அதாங்க அந்த பிணத்தை அவங்க மாற்றி அதில் ஒரு சாமி சிலையை வச்சு இது கோவில்கிட்ட உகந்த இடம் அப்படின்னு ஆகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க. நம்ம பாட்டியோட நிலம் ரேவதி உயிர் பொழைக்கணும் அப்படின்னு சாமி கிட்ட வேண்டி அந்த இடத்த கோயிலுல துர்க்கை அம்மன் சன்னதி கிட்ட ஒதுக்கணும் அப்படின்னு ஸ்கெட்சு போட்டாங்க. அதுக்கு தாறுமாறா நம்ம சிவனாடி, சந்திரகலா, முத்துவேலு எப்படி அந்த கிழவியோட நிலத்தை கோயிலுக்கு கொடுக்கக்கூடாது, அதுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திரா நம்ம சாமுண்டேஸ்வரிட்டு நீ சைன் போடக்கூடாதக்கா, அந்த இடத்துக்கு கிழவி வேணும்னே ஒட்டி ஒட்டி வாரா அது அப்படின்னு சொன்னோன்னா ரேவதியோட உயிருக்கு என்ன ஆபத்து வந்துடக்கூடாது, இது சாமி விஷயம் அப்படி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு மைண்டு மாறிட்டுன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இவ கையெழுத்து போட்டாலும் அந்த நிலத்தை ஊர் மக்களே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு பண்ண நேரம் தான். அப்போ இந்த இடத்த ஏன் ஒரு பிணத்தை வச்சு அந்த தோண்டி கோயில் கட்ட தோண்டலாம் அப்படின்னு தோண்ட நேரம் அந்த பிணம் வெளிப்பட்டுனா கண்டிப்பாக இந்த இடம் கோயில் கட்டத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஊர் மக்களே ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டுறாங்க. அதுக்காக சிவனாடி, முத்துவேலு இவங்க எல்லாம் ஒரு அநாத பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. நைட்டோட நைட்டாக அந்த குண்டு தோண்டி அதுக்குள்ளே புதைக்கிறாங்க. இதை நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. வைங்கடா வைங்க, உங்களுக்கு எல்லாம் நாளை காலையில் நான் ஒரு ஆப்பு வச்சு விடுறேன் அப்படின்னு செமையாக மாஸ்டர் பிளான் போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க சிவனாண்டியும் நம்ம முத்துவேலும் தோண்டி அந்த பிணத்தை வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே நம்ம ராஜாவும் மயிலும் சேர்ந்து அந்த ஆட்களை அதிகாரிகளை விட்டு அதை நீக்கிக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு சாமி சிலையை வச்சுட்டு மூடிறாங்க. இதெல்லாம் நம்ம ராஜாவோட ஃப்ரெண்டு சரவணன் இருக்காங்கள, அவங்க ஏற்பாட்டில் தான் அந்த அதிகாரிகள் அதை நீக்கிக்கிட்டு இதை வச்சுறாங்க. இது தெரியாமல் நம்ம சிவனாண்டி, முத்துவேலு எப்பண்டா காலையில் விடியும், எப்படி இந்த கிளவியை மாட்டலாம், எப்படி இந்த டிரைவர் பயலுக்கு அவமானத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு இந்த இடம் கிளவியோட நிலம் கோயிலுக்கே ஆகாது அப்படின்னு ஊர் மக்கள் இது தீட்டு பிடிச்ச பரமேஸ்வரியோட இடம் தீட்டு பிடிச்சது அப்படின்னு ஒதுக்கணும். இந்த அவ பேரில் அவள் கூனி குறுகணும். என் பேட்டிக்காக நான் இடம் கொடுப்பேன்னு சொன்னேன், அதை கொடுக்க முடியாமல் ஆயிட்டே அப்படின்னு நொந்து நொந்து சாகணும். இதனால் ராஜாவும் வேதனைப்படணும். இதுதான் இவங்களோட ஸ்கெட்சி. இதை முறியடிக்கும் விதமாட்டு நம்ம ராஜா கொஞ்ச நேரத்திலே சாமி சிலையை தூக்கி வச்சுறாங்க. இது பெரிய இது பாதிப்பை ஏற்படுத்தணும்னு காவல் இருந்த நம்ம சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் சும்மா அதிர்ச்சியாக காலையில் ஊரை கூட்டுறாங்க. இந்த கிழவியோட நிலத்தில் பிணம் இருக்குது, சாமி கிட்ட ஆகாது, வேணா இதை தோண்டி பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அதிகாரிகளுக்கும் கொடுக்குறாங்க. அதிகாரிகள் ஃபோனை போடுறாங்க பரமேஸ்வரி பாட்டிக்கு. இந்த பாருங்கம்மா, நீங்கள் கோயிலுக்கு நீ கொடுக்கலான்னு இருந்தீங்களா, அந்த நிலத்தில் பிணம் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு, நீங்கள் இல்லாமல் அதை தோண்ட முடியாது, நீங்கள் அந்த இடத்துக்கு இப்போ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லாங்க. இது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அதிர்ச்சியாக நம்ம பரமேஸ்வரி பாட்டி அப்படியெல்லாம் எங்கள் நிலத்தில் ஒன்றுமே இருக்காது, நல்ல நிலையா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதெல்லாம் செல்லுபடியாகலை, இப்போ வாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ராஜாவுக்கு தான் ஃபோனை போடணும் அப்படின்னு ராஜாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொன்னாங்க.
நம்ம ராஜா வந்து பயப்படாதுங்க பாட்டி. அப்படி ஒண்ணும் இருக்க வாய்ப்பில்ல. நீங்க தைரியமா போங்க அப்படின்னு வந்து ஒரு ஊக்கத்த குடுத்து விடுறாங்க. என் பேரையும் சொன்னா அது கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பாட்டியும் வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. நம்ம சிவனாண்டி, முத்துவேலு எல்லாரும் ஒரு சிரிப்பா நிக்கிறாங்க. எப்படியும் இந்த கிழவி மாட்டுவா. உள்ளுக்க பிணம் வச்சிருக்கோம்ல. இப்போ ஊர் மக்களே சேர்ந்து இந்த இடம் வந்து கோயில்கிட்ட ஆகாத இடம்னு ஒதுக்கணும். இந்த கூனி குறுகி இந்த கிழவி நிக்கணும் அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி மட்டும் கொஞ்சம் கவலையாட்டு அழுதது மாதிரி நிக்கிறாங்க. அதே நேரம் நம்ம ராஜாவும் வந்துறாங்க. உடனே வந்து ஜேசிபிய வர வைக்கிறாங்க. அதிகாரிகள் எல்லாம் வந்தாச்சு. உடனே வந்து தோண்டுங்கப்பா இந்த இடத்துல அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஜேசிபி தோண்டுவு. கொஞ்சம் தோண்டுன உடனே ஒரு சிவப்பு கலர்ல ஒண்ணு வருது. அது பிணம்தான் அப்படின்னு வந்து நம்ம சிவனாண்டியும், முத்துவேலும் சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரத்துல எடுத்து பார்த்தா பயங்கர ஷாக்கு. உள்ளுக இருந்து ஒரு அழகான அம்மன் சிலை வருது. இத பார்த்த உடனே வந்து முத்துவேலும் சிவனாண்டியும், "ஐயையோ! நம்ம எத தூக்கி வச்சோம். ஆனா இப்படி வந்துட்டு தெய்வ செயலாலாம் இருக்கு. இனி இப்படிப்பட்ட விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது. நம்மளுக்கு உயிருக்கே இந்த சாமியால ஆபத்து வந்தாலும் வந்துரும்." அப்படின்னு வந்து பயங்கரமான ஷாக்ல இருக்காங்க. நம்ம ராஜா ஒரு லுக்கு விடுறாங்க பாருங்க. நம்ம சிவனாண்டியையும், முத்துவேலையும் பார்த்து பயங்கரமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அதுல நொந்து போறாங்க சிவனாண்டி. "என்னடா இது 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 இந்த டிரைவரோட வேலையா? இல்ல சாமியோட வேலையான்னு தெரியலையே! இப்போ வசமா வந்து நம்மள தான் வந்து எதுக்காக பொய் பழி பரமேஸ்வரி குடும்பத்துக்கு மேல போட்ட? எதுக்காக பிணம் இருக்கு நீ ஊர கூட்டுன? ஆனா இங்க ஒண்ணும் இல்லையே! இங்க சாமி சிலைலாம் வந்திருக்கு. இது வந்து புரியாத புதிரா இருக்கிற. நீ வந்து என்ன சொல்லி கூட்ட?" அப்படின்னு வந்து என்னதான் ஊர் மக்கள் காரி துப்ப போறாங்க அப்படின்னு வந்து நொந்து போய் நிக்கிறாங்க. உடனே என்ன பதில் சொல்லாம இருக்காங்க. ஊர் மக்கள் கேட்குறாங்க, "என்ன சிவனாண்டி இதுல பிணம் இருக்குன்னு சொல்லி ஊர்ல எல்லாத்தையும் வர வச்ச. ஆனா தோண்டி பார்த்த பிறகு இங்க சாமி சிலை அம்மனுக்கு அருள் இந்த இடத்துல வந்து கோயில் கட்ட தகுதியான இடம்னு காட்டிடுச்சு. இதை விட வேற என்ன வேணும்?" அப்படின்னு வந்து ஊர் மக்கள் வந்து சொல்லுறாங்க. நம்ம சிவனாண்டிக்கும், முத்துவேலுக்கும், "சாமி நம்மள தண்டிக்காம இருந்தா போதும். இதை வந்து நம்ம பிணத்த வச்சாலும் சாமி சிலை வந்திருக்கே" அப்படின்னு வந்து ஒரு பெரிய வந்து பயம். பக்தியோட பயம் வந்துட்டு. ஏன்னா வந்து சாமி நம்ம கண்ண குத்திரோன்னு நினைக்க அளவுக்கு ஆவிட்டாங்க. அங்கேருந்து "தெரிச்சு ஓடு மோனே, இனி இங்க நிக்கக்கூடாது" அப்படின்னு வந்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஓட விட்டுறாங்க சிவனாண்டியையும், முத்துவேலையும். அதே நேரம் அந்த கோவில் சாமி சிலையை எடுத்து நல்ல அழகா பூஜையெல்லாம் செய்கிறாங்க. இந்த அம்மனே வந்து உத்தரவு போட்டுட்டா, இந்த இடத்துல இனி கோயிலை வந்து அமைச்சிட வேண்டியதான் அப்படின்னு வந்து முடிவாக்கி நம்ம பரமேஸ்வரி பாட்டியை வந்து ஊர் மக்கள், "அம்மா உங்கள் நிலம் எவ்வளோ புனிதமானதுன்னு அம்மா வந்து காட்டிட்டா. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? இதுதாம்மா கோவில் கட்ட தகுதியான நிலம்" அப்படின்னு சொல்லி அந்த வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு வந்து கோவில் கட்ட ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாம் நடக்குது. நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு நல்லாவே சந்தோஷம். என் பேத்திக்கின் வேண்டுதலுக்காக நான் வந்து இந்த இடத்த கொடுப்பேன்னு வந்து தெய்வத்திட்ட வேண்டியிருந்தேன். அதை வந்து தெய்வம் நிறைவேற்றி தந்துட்டு, "அம்மா தாயே எல்லாம் உன் அருளுமா" அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டியை வந்து சாமியை வந்து புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க சந்திராவுக்கு இந்த நியூஸு கேட்டு செம கடுப்பாறாங்க. "என்ன பிணத்தை தூக்கி வச்சிங்கன்னா அது எப்படிங்க சாமி சிலையா மாறும்? இதெல்லாம் ஏதோ ஒன்று மேஜிக் ஒன்றும் இல்லை. எல்லாம் இந்த ராஜாவோட டிரைவர் பயலோட வேலை தான். நம்ம திட்டத்தை எப்படியோ ஒட்டு கேட்டுட்டு வந்து இதை செய்திருக்கான்" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட வந்து சந்திராவுக்கு செமையான ஒரு செருப்படி இருக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா சந்திரா வந்து சிவனாண்டி முத்துவேல்கிட்ட பேசின ரெக்கார்டை ஃபோனில் இருந்து அப்படியே வந்து கேப்சர் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க நம்ம ராஜா. அதை காட்டி ஒன்றில் மிரட்ட போகிறாங்க, இல்லை சாமுண்டேஸ்வரிகிட்ட காட்டி சந்திராவை ஓட விட போகிறாங்கங்க.